அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் 3 கிலோ மட்டன் தம் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல் வீடியோ பார்க்கலாம். 600 ml ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதும் பட்டை 5 கிராம், ஏலக்காய் 5 கிராம், கிராம்பு 5 கிராம், அன்னாச்சிப்பூ 5 கிராம் சேர்த்துடலாம். பட்டை ஏலக்காய் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 1.5 கிலோ பல்லாரி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம், அது சேர்த்துடலாம். அது கூடவே 10 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா பொன்னிறமாக வந்த உடனே 300 கிராம் இஞ்சி, 300 கிராம் பூண்டு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், நம்ம சேர்த்துடலாங்க. பூண்டு இஞ்சி 10 நிமிஷம் நல்லா வதங்கணும். வதங்குற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, அடி பொறிக்கக்கூடாது. 10 நிமிஷம் நல்லா வதங்கிய பிறகு 1.5 கிலோ தக்காளி தண்ணியில் விட்டு அலசி நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம், அதை நம்ம சேர்த்துடலாம். 1.5 கிலோ தக்காளி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி பாதி வதங்கின பிறகு நம்ம 3 கிலோ மட்டன் பிரியாணிக்கு 3 கிலோ மட்டன் நல்லா தண்ணியில் விட்டு அலசி எடுத்து வச்சுருக்கிறோம், அதை நம்ம சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுருங்க. தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா வேக விடுங்க. அப்போ தான் நல்லா கறி வந்து நல்லா பஞ்சு போல் வேகும், சூப்பராக இருக்கும். மட்டன் பாதி அளவு வெந்த பிறகு நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு வந்து அதிகமாக சேர்க்காதீங்க, கரெக்டாக சேருங்க. உப்பு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் மசாலா 20 கிராம், மல்லித்தூள் 20 கிராம், பிரியாணி மசாலா 20 கிராம், தனி மிளகாத்தூள் 10 கிராம். தனி மிளகாத்தூள் அதிகமாக சேர்க்காதீங்க, ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறதுனால 10 கிராம் போதும். மசாலா சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுட்டு கறி வந்து மசாலா கூட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. மசாலா கூட கறி வந்தால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். மசாலா சேர்த்துட்டு தயிர் வந்து நம்ம 200 மில்லி சேர்த்துக்கலாம். 3 கிலோவுக்கு 200 மில்லி போதும், அதுவே புளிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கிறதுனால 200 மில்லி தயிர் போதும். தயிர் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சிடலாம். 3 கிலோ மட்டன் பிரியாணிக்கு 5 லிட்டர் தண்ணி வச்சிடலாங்க. 3 கிலோ மட்டன் பிரியாணிக்கு 5 லிட்டர் தண்ணி போதும். 5 லிட்டர் தண்ணி வைங்க, கரெக்டாக இருக்கும். ஒலை நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி சேர்த்துடலாங்க. அரிசி நீங்கள் வெங்காயம் சேர்க்கக்குள்ளேயே 2-3 முறை அலசிட்டு ஊற வச்சுருங்க. அப்போ தான் சாப்பாடு கொஞ்சம் நீட்டாக வரும், நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா அரிசி போட்ட உடனே நல்லா கொதி வந்துடுச்சு. ஒரு 2 நிமிஷம் விட்டு கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு அடுத்து நாம் 3 கிலோ மட்டன் பிரியாணிக்கு 150 மில்லி நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் வந்து பாருங்கள் நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் நெய் சேர்க்கும்போது மொத்த ஃப்ளவரும் உங்களுக்கு கிடைக்கும். நெய் சேர்த்துட்டு அது கூடவே புதினா கொத்தமல்லி சேர்த்துருங்க, சூப்பராக இருக்கும். இப்போ சேர்க்கும்போது இந்தமாரி டைமில் வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் சாப்பாடை வந்து தம் போட்டுருவோம். ஒரு 25 நிமிஷம் ஒரு 30 நிமிஷம் போட்டால் போதும். தண்ணி அளவாக வைக்கும்போது நீங்கள் வந்து 30 நிமிஷம் கூட வைக்கலாம். தண்ணி அதிகமாக வச்சா தான் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் எடுக்கிற மாதிரி வரும். இப்போ நம்ம அளவு தண்ணி வைக்கிறதுனால நம்ம ஒரு 25 நிமிஷம் நம்ம தம் போட்டிருக்கோம். இப்போ நம்ம சாப்பாடு தம் போட்டு எடுத்து பார்க்கும்போது சாப்பாடு எந்த அளவில் இருக்குது பார்க்கலாம். இதை முன்னாடியே எடுத்துருக்கேன் பாருங்கள். அதனால் அந்த அளவு தான் சூப்பரான ஒரு உதிரியாக 3 கிலோ மட்டன் தம் பிரியாணி பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்தமாரி ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.